உயிரினமும் தம்மிடமிருக்கும் அறிவைக் கொண்டு உணவு தேடுவது, கூடு கட்டிக்கொள்வது, நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வது போன்றவற்றை செய்து கொள்ளுகின்றன. ஆனால் சமூக விலங்காக வாழும் மனிதரில் சிலர் விவசாயி, மீனவர், மருத்துவர், பொறியியலாளர் என்று வேலைகளை பிரித்தும் சிறப்பு அறிவுத்திறனோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமூகத்தின் ஒட்டுமொத்த அறிவுத்திறனும் ஒவ்வொருவருக்கும் பயனை தருகின்றன. மூளையின் அளவை பார்த்தோமானால், விலங்கு உலகில் உடல் எடையுடன் ஒப்பிடுகையில் எடை அதிகமான மூளை கொண்ட விலங்கு மனிதனே ஆவான். திமிங்கலத்திற்கு 9 கிலோ மூளையும் யானைக்கு 6 கிலோ மூளையும் உள்ளன. மனித மூளையின் எடை சுமார் 1.5 கிலோ தான். ஆனால் உடல் எடையோடு ஒப்பிட்டால் திமிங்கலத்தின் உடல் எடையில் 10,000ல் 1 பங்கு தான் அதன் மூளையின் எடையாகும். யானையின் எடையில் 1000ல் 1 பங்கு தான் அதன் மூளையின் எடையாக காணப்படுகிறது. மனிதனுக்கு மட்டும் அவன் எடையில் 50ல் 1 பங்காக மூளை இருக்கிறது. மனித உடலில் ஆற்றல் செலவு அதிகமுள்ள உறுப்பு மூளையாக காணப்படுகிறது. உடலின் எடையில் வெறும் 2% இருந்தாலும் மூளை மட்டும் 20% ஆற்றலை எடுத்துக்கொள்கிறது. எனவே உடல் எடையில் மூளையின் அளவு அதிகரித்தால் அதற்கேற்ப ஆற்றலையும் அதிகரிக்க வேண்டும். இல்லை என்றால் மற்ற உறுப்புகள் பழுதாகிவிடும். எறும்பும் மனிதனும் எனும் போது சமூக வாழ்க்கை முறை உருவானதன் தொடர்ச்சியாக எந்தெந்த சூழலில் மூளையின் அளவு அதிகரிக்கும் குறையும் என்பதை எறும்புகளின் உலகத்தை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். இவை ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எறும்புகள் உலகத்தில் ஒவ்வொரு எறும்பும் குறிப்பிட்ட பணியை செய்கிறது. மனிதன் விவசாயம் செய்வது போலவே சில வகை எறும்புகள் தமது புற்றில் பூஞ்சைகளை உருவாக்கிக் கொள்கின்றன, சாப்பிடுகின்றன. எறும்புகளின் சமூகத்தில் வேலை பிரிவினை காரணமாக அறிவு பகிரப்படுகிறது. ஒவ்வொரு எறும்பும் ஏதோ ஒரு வேலையை செய்ய சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறது. எனவே எறும்பின் மூளை இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அளவில் சற்றே குறைந்திருக்கிறது. வேலை பிரிவினை, கூட்டு முடிவுகளை எடுத்தல் எறும்புகள் உலகத்திற்கும் மனித சமூகத்திற்கும் பொதுவானதாகும். இவ்வாறான இந்த அதிசய மூளையின் 12 அற்புத தகவல்களை பார்ப்போம். நமது உடல் உறுப்புகளில் மிகவும் மர்மமான உறுப்பு மூளைத்தான். மூளையை பற்றி நாம் ஆய்வு செய்யும் போது கூட நாம் மூளையைத்தான் பயன்படுத்துகின்றோம் என்பது சுவாரஸ்யமான விடயமாகத்தானே இருக்கிறது. இதயத்திற்கு அடுத்தபடியாக நமது உடலில் மிக முக்கியமான உறுப்பு மூளையே. நமது நினைவுகள், ஆளுமை, அறிவாற்றல், நடவடிக்கை என எல்லாவற்றையும் முறைப்படுத்தப்படுகிறது மூளையிலே. மூளையை பற்றி சில உண்மையான தகவல்களை பார்ப்போம். 1. நமது மூளையில் மொத்த எடை 60% கொழுப்பால் ஆனது. 2. மூளைக்கு வலி தெரியாது. ஏனென்றால் வலியை உணரும் வலி வாங்கிகள் இல்லை. நமது மண்டை ஓட்டுக்குள் மூளை நகரும் போது, உந்தும் போதும் வலியை உணராது. நாம் விழித்திருக்கும் போதே நமது மூளையின் அறுவை சிகிச்சை செய்ய முடியும். வலி வாங்கிகள் இல்லாததால் இது சாத்தியமாகிறது. மயக்க நிலையின் மூளை அறுவை சிகிச்சை செய்ய டாக்டர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் நமது மூளையில் செயற்பாடுகளை உணர்வுடன் இருக்கும் போதுதான் டாக்டர்கள் அறிய முடியும். 3. 25 வாட் அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக காணப்படுகிறது மூளை. அதாவது ஒரு மின் விளக்கை எரிய வைக்கும் அளவுக்கான மின்சாரத்தை நமது மூளையே தர முடியும். 4. எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பார்க்க மூளை உதவுகிறது. நமது கண்கள் நிஜத்தில் ஒரு பொருளை தலைகீழாகத்தான் பதிவு செய்கின்றன. ஆனால் மூளைத்தான் அதை சீராக்கி நமக்கு உதவுகிறது. மூளை பெரிதாக இருந்தால் அறிவும் அதிகமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அது உண்மையில்லை. மூளையின் அளவுக்கு அறிவுத்திறனுக்கும் சம்பந்தம் இருப்பதாக எந்த ஆய்வும் நிரூபிக்கப்படவில்லை. 5. மூளையில் உள்ள நரம்பு இழைகளில் நீளம் 1,61,1000 கிலோமீட்டர் என்கிறார்கள். இந்த நரம்பு இழைகள் உந்து விசைகளை நமது உடலில் அனைத்து பாகங்களிலும் உள்ள அணுக்களுக்கு அனுப்ப உதவுகின்றன. 6.
20 வயதுகளை அடையும் போது உடலில் பெரும்பகுதியான உறுப்புகள் வளர்ச்சியை நிறுத்திவிடுகின்றன. ஆனால் மூளை வித்தியாசமானதாக உள்ளது. நமது 40 வயதாகும் வரை மூளையின் வளர்ச்சி நிற்கவே நிற்காது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் நமது மூளை அதை எப்போதும் ஏற்றுக்கொள்ளுகின்றன. 7. நாம் எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளில் 70,000க்கு அதிகமான விஷயங்களை சிந்திக்கிறோம். நீங்கள் வேகமாக சிந்திப்பதாக எப்போதேனும் உணர்ந்திருக்கிறீர்களா? ஒரே நேரத்தில் நீங்கள் 2 விஷயங்களை சிந்திக்க முடியும். ஒரு தகவல் நமது மூளைக்குள் மணிக்கு 418 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் என்று விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். 8. நமது மூளை எப்போதும் ஓய்வெடுக்காது. நாம் விழித்திருக்கும் போது செயல்படுவதை காட்டிலும் உறங்கும் போது கூடுதலாக செயல்படுகிறது. 9. மூளை தனித்தன்மை வாய்ந்தது. அது நமக்குள் தந்திர விளையாட்டுக்களை விளையாடுகிறது. 10. நமது மூளையில் பாதியளவு இருந்தால் நாம் உயிர் வாழ போதுமானது. நமது மூளையின் ஒரு பகுதி சேதமடைந்தாலும் செயல்படும் பகுதியே சேதமடைந்த பகுதி என்ன செய்ததோ அதை கற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கிவிடும். மூளையில் செயல்பாடு வினாடிக்கு 1,00,000 இரசாயன மாற்றங்களை நிகழ்த்துகின்றது. அதாவது பொருட்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு, பொருட்களை நினைவுபடுத்திக் கொண்டு, கம்ப்யூட்டரில் டைப்பிங் முறையில் செய்கிறது. 11. கர்ப்ப காலத்தில் பெண்ணின் மூளை வித்தியாசமாக இருக்கும். அந்த பெண்ணின் மூளை அவள் குழந்தையை பிரசவித்து 6 மாதங்களுக்கு பிறகுதான் இயல்பான அளவுக்கு திரும்பும். 12. நமது மூளையின் உருவம் வளராது. நாம் பிறக்கும் போது என்ன அளவில் இருந்தோமோ அதே அளவில் தான் எப்போதும் இருக்கும். குழந்தை பிறக்கும் போது பார்த்தால் அதன் உடலை காட்டிலும் தலை பெரிதாக இருப்பதை காண முடியும். எனவே நமது மூளை அதிசய அற்புதங்கள் நிறைய காணப்படுகின்றன.